ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் எனக்கு குலதெய்வம், திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாள் எனக்கு குலதெய்வம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. விஷ்ணு அவதாரங்கள் குலதெய்வமா இருக்க வாய்ப்புண்டா? எந்த இடத்துலையும் கிடையாது. வாமன அவதாரம் எடுத்தார், அங்கேயும் அவன் குலதெய்வம்னு கேரளாக்காரங்க யாரும் சொல்லலை. வாமனன் இறைவன் தான் சொல்லியிருக்கான். அவங்கெல்லாம் குலதெய்வத்தில் வர முடியாது. நீங்கள் பெரிய வெள்ளம் வருது, அதில் போய் நான் ஒரு குடம் தண்ணியை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னு எடுக்க முடியுமா? அதில் ஒரு கிளை வாய்க்கால் தோண்டிக்கலாம், வாங்கி அதை சிறுசாக வச்சு அதில் ஒரு மடையை கொடுத்து அதில் தான் கோரிக்கலாம். இந்த ஆற்றுல இவ்வளோ பெரிய ஆற்றுல நம்ம கோர முடியுமா? குடம்லாம் கொண்டு போயிடும். குடம் கொண்டு போகிறது மட்டும் இல்லை, கையில் பிடிச்சிட்டு நிற்கணும், மண்ணோடு அடித்து கொண்டு போயிடும். அப்படி தான் இறைவனும். எந்த இறைவன்கிட்டையும் பக்கத்தில் போய் நம்ம எதுவுமே வாங்க முடியாது. அதுக்குத்தான் குலதெய்வங்களை சின்ன தேவதைகளை படைத்தாங்க. சங்கிலி போதத்தார் சிவ அம்சத்தில் வந்தவர், ஆனால் அவர் வைஷ்ணவ அம்சத்தில் திரும்ப நின்றுப்பார். கருப்பன் வைஷ்ணவ அம்சத்தில் உள்ளவர், ஆனால் அவர் திருநீர் பூசியிருப்பார். இறைவனுக்குள்ளே பேதங்கள் கிடையாது. இந்த மர மண்டைகள் சிவனா வைஷ்ணவான இன்னைய வரைக்கும் தாழ்பாச்சி கட்டிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான்.